ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எதை பற்றினா இந்த ஐகான்ஸ்லாம் சாம்சங் ஃபோனில் இந்த ஐகான்ஸ்லாம் எப்படி மாற்றுறது, ஐகான் பேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மாதிரி சொல்லியிருப்பேன். சம்வாட் அதோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதில் ஐகான்ஸ் மாற்றுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்துட்டு ஐகான் சைஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு குட் லாக் மாடியூல்ஸ் வேணும். ஸோ குட் லாக்கை பற்றி இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ குட் லாக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடியூல் வந்துட்டு ஹோம் அப் அப்படின்ட்டு ஒரு மாடியூல் இருக்கும். ப்ரீவியஸாக தீம் பார்க் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காகனா ஐகான் பேக்லாம் மாற்றுறதுக்கு. இப்போ நம்ம ஹோம் அப், ஓகேங்களா. ஸோ ஹோம் அப் வந்துட்டு பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா, அது சொன்ன மாதிரி தான் ஐகான் சைஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றலாம். இங்கே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹோம் பேஜ் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கீழே இங்கே வந்துட்டு எத்தனை ஐகான்ஸ் இருக்கலாம், இந்த ஆப் ட்ராயர் இங்கே வந்துட்டு எத்தனை ஐகான்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா. ஸோ டேட்டா வீடியோ உள்ளே போயிடுவோம். ஹோம் அப்குள்ளே போனீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் கிரிட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு நிறையா ஐகான்ஸ்லாம் வைப்பீங்க இல்லையா, அது வந்துட்டு எத்தனை வைக்கலாம், 5x6 நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்க்ரீன் கிரிட்டும் நான் வந்துட்டு 5x6 வச்சுருக்கேன். என் ஃபோனுக்கு வந்துட்டு 5x6 தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப கொச்சனும் இல்லாமல், ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் இல்லாமல், ரொம்ப ஸ்பேஸ் விட்டும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா இப்போ மாற்றுறேன். 6x6 வச்சு பார்ப்போம். ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ என் ஃபோனுக்கு என்னோடய யூசேஜுக்கு வந்துட்டு எனக்கு 5x6 கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் உங்களோட யூசேஜ் உங்களுக்கு வந்துட்டு இப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரட்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, இங்கே ஹோம் ஸ்க்ரீன் நாம் இதை ஆக்சுவலி டாக்குன்னு வந்துட்டு சொல்லுவாங்க முன்னாடிலாம். இப்போ நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த டாக்கில் வந்துட்டு எத்தனை ஐகான்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்றது தான். நான் வந்துட்டு ஆக்சுவலி மேக்ஸிமமே 5 தான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு பட் நான் யூஸ் பண்ணுறதுனா 4 தான். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ வேணால் இருக்காது, அதில் சம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 9 வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அங்கே 9 ஐகான்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். லூப் பேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் அந்த பேஜஸ் வந்துட்டு இன்ஃபினைட் ஸ்க்ரால் போய்கிட்டே இருக்கும். அது தேர்ட் பேஜ்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது என்னோடய ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என் சைடில் இருக்கேன், இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்வைப்பே ஆகாது, இந்த பேஜோடு வந்துட்டு நின்றுடும். நீங்கள் ஆனால் லூப் ஆன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து திரும்பவும் உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான். ஸோ ஃபைண்டர் ஆக்சஸ்ன்றது வந்துட்டு என்னன்னா, நீங்கள் இப்போது ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் பார் வந்துட்டு வரணும் அப்படின்ட்டு, அது வந்துட்டு நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி ரெண்டுத்துலேயுமே டிசேபிள் பண்ணி தான் வச்சுருப்பேன். சும்மா நம்ம எனேபிள் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ நான் ஸ்வைப் டவுன் பண்ணதும் இந்த சர்ச் பார் வந்துருச்சு இல்லையா, இதுதான். ஆப் ஸ்க்ரீனில் இருந்தாலுமே தான், ஆப் ஸ்க்ரீனில் இருந்தாலும் இங்கே நான் சர்ச் பாரில் டைப் பண்ணியும் நான் பண்ணலாம், இல்லை நான் இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணனாலும் எனக்கு சர்ச் பார் வந்துடும். பட் இது வந்துட்டு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னே நான் சொல்ல மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி சர்ச் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது தேவைப்படும். நான் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ டிசேபிள் பண்ணிட்டேன்னா பை டிஃபால்ட் நான் இங்கே ஸ்வைப் டவுன் பண்ணால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் பார் வரணும். இங்கே வந்துட்டு எனக்கு ஆப் ட்ராயர் க்ளோஸ் ஆகணும். பேக்ரவுண்ட் பிளர் கண்ட்ரோல் இதெல்லாமே நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரியாக இருக்கும். நான் அதனால் இந்த வீடியோ அதை பற்றினா ஆப் ஐகான்ஸை பற்றி மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ ஆப் ஐகான் செட்டிங் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு சைஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஆக்சுவலி 80 தான் வச்சுருப்பேன். எனக்கு 80 தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் ஃபோனோட சைஸ் இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சைஸ் மேபி உங்களுக்கு பெருசாக தான் வேணும்னாலும் நீங்கள் இதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப் ஐகான் லேபிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காட்டணுமா, இங்கே வந்துட்டு 2 இருக்கும். ஒன்று வந்துட்டு என்ன, ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆப் ஐகான் காட்டணுமா. எனக்கு வந்துட்டு இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் எனக்கு அந்த ஐகான் நேம் வரது எனக்கு பிடிக்கல. என் ஹோம் ஸ்க்ரீனில் ஏன்னா பேசிக்காக ரொம்ப கம்மியாக தான் நான் வச்சுருக்கவே போகிறேன். ஸோ அதுக்கான அங்கே காட்டுறது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருப்பேன். ஆப் ட்ரேயில் எனக்கு எப்போவுமே வந்துட்டு நேம்ஸ் காட்டணும் தான். ஆப் ட்ரே மீன்ஸ் இது ஆப் ட்ராயர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது உங்களுக்கு வேணால் நீங்கள் இங்கேயுமே கூட டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆப் ஐகான் சைஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த செட்டிங் தான். இது இல்லாமல் இந்த ஹோம் அப்பில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, அந்த ஃபோல்டர்ஸுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் ஃபோல்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே இப்படி பாப்பப் ஆகுது இல்லையா. ஸோ இதெல்லாமே அந்த பாப்பப் ஃபோல்டருன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனேபிள் பண்ணதுனால தான் அப்படி வருது. இது இல்லைனா பை டிஃபால்ட் அது ஒரு தனி விண்டோ மாதிரி தான், அது இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டருக்குள்ளே அந்த கிரிட் எப்படி இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், ஷேர் மேனேஜர், இதை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ணால் கரெக்டாக இருக்காது. பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பேசிக்காக ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் இப்போ மாற்றுறீங்க இல்லையா, இதெல்லாம் அப்படியே ஒரு பேக்கப் காப்பி எடுத்து வச்சுக்கோம். நீங்கள் நாளைக்கே ஃபோனை ரீசெட் பண்ணால் கூட
இந்த காப்பி வச்சு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் யூஐ இப்போ நீங்கள் டிசைன் பண்ண அதே இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஷேர் மேனேஜர் வந்துட்டு நீங்கள் எதாவது ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அங்கே ஒரு மெனு வருது இல்லையா, அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அது இப்போ யூஸே இல்லை. அதை பற்றி நான் அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். டாஸ்க் சேஞ்சர் இது ஆக்சுவலி ஒரு நல்ல ஃபீச்சர் நிஜமாகவே. ஆப் ஐக்கானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் நான் இந்த ஹோம் அப்புன்ற மாடியூலை கவர் பண்ணுறதுனால நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் இந்த ரீசன்ஸ் பட்டன் டேப் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு எப்படி வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், கிரிட்டு கொடுப்போம், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வரும் ஸ்டாக். இதுதான் நான் ஆக்சுவலி இப்போ வச்சுருக்கிறது வெர்டிக்கல் லிஸ்ட். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு ஸ்டாக் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸ்லிம் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் டைட்டில்ஸ் மட்டும் இருக்கும். நான் ஸ்டாக்குக்கே போயிடுறேன், நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே அடிஷ்னலாகவும் இன்னும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த லேஅவுட் டைப்பை பொறுத்து இங்கே உங்களுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ மினி மோடுனால் என்னென்னா, ஒரு மாதிரி லைக்கான கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரியும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்படி நீங்கள் ஃபோனை இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணவே போகிறீங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த இதுலேயே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடணுன்ட்டு ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம். எனக்கு தெரில அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. சென்டர் த கரண்ட்லி ரன்னிங் ஆப் வந்துட்டு என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற ஆப் தான் இப்போ சென்டரில் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ஸ்பாட்டிஃபை தெரியுது இல்லையா, பட் ஆனால் டாஸ்க் சேஞ்சர் வந்துட்டு எனக்கு சென்டரில் இருக்கும். அதை நான் எனேபிள் பண்ணேன்னா ஆப் லேபிள் அது ஆக்சுவலி எனக்கு தேவைப்படலை. இல்லைனா இங்கே மேலே அந்த ரீசெண்ட் ஆப்ஸோட நேம் எல்லாமே காட்டும். சர்ச் பார் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ச் பாரையும் ஆட் பண்ணி கொடுத்துரும். இதோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டின்னு வந்திருக்குன்னு எனக்கே தெரில. ரெக்கமெண்டட் ஆப்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் டிசேபிள்லேயே வைங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களோட யூசேஜை பொறுத்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்புன்னு கீழே காட்டும். உண்மையிலேயே அந்த லேஅவுட்டே அது அசிங்கமாக்கும். ரெக்கமெண்டட் ஆப்ஸ்லாம் டிசேபிள்லேயே வைங்க. மேபி உங்களுக்கு ஒரு வேலை யூஸ் ஆகும். எனக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்பை நான் அங்கேருந்தே ஓப்பன் பண்ணிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஓகே. அடிஷ்னலாக சில ஜெஸ்டர்ஸ் இந்த ஐக்கான்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் ஜெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோம் அப் மாடியூல் நீங்களும் எனேபிள் பண்ணி பாருங்கள். ஆப் சைஸ், ஆப் ஐகான் சைஸ் அண்ட் இந்த டாஸ்க் சேஞ்சர்லாம் லைட்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு குட் லாக் மாடியூலை பற்றி நான் சொல்லணும்னாலோ, இல்லை சாம்சங் ஃபோனில் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.